இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மைச் செய்தி. டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா மீது மற்றொரு புதிய வழக்கு பாய்ந்திருக்கிறது. ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் மீதும் மேலும் ஒரு முறைகேடு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்கள் வழங்கலாம். டெல்லியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மணீஷ் சிசோடியா மற்றும் சத்யேந்திர ஜெயின் மீது இருவர் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அவர்கள் இருவரும் தற்பொழுது ஜாமீனில் வெளியே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இருவர் மீதும் மீண்டும் ஒரு புதிய வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது டெல்லியில் பள்ளிகளுக்கு வகுப்பறைகள் கட்டியதில் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழலில் ஈடுபட்டதாக கூறி இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீனில் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இந்த ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இருப்பது என்பது இருவர்களுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கு தற்போதுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் அவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.